Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சோட்டி ஸ்டிச். இந்த சோட்டி ஸ்டிச்சை வந்து பா ஷேப் நெக்கில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்னு தான் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சோட்டி ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம கிளியராக பார்த்துட்டோம். அதனால் நம்ம சோட்டி ஸ்டிச் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறதில்ல. அதை வந்து பா ஷேப்பில் வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, பா நெக்கில் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக தான் நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி சோட்டி ஸ்டிச் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் லெவல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சோட்டி ஸ்டிச் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சென்டரில் ஒரு லாங்காக ஒரு செயின் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 2 லாங் செயின், ரைட் சைடில் ஒரு 2 லாங் செயின், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சைடில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இந்த பக்கம் பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸாக ஆப்போசிட்டில் எடுப்போம். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். உங்களுக்கு சோட்டி ஸ்டிச் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து இந்த கார்னர் எட்ஜ் பார்ட் வந்துடுச்சு. இந்த எட்ஜ் பார்ட்லேருந்து நம்ம அடுத்தது அந்த பக்கம் டேர்ன் பண்ணணும். அதுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த நம்ம கீழே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுப்போம்ல, அதை வந்து நான் எடுக்காமல் ஒரே பாயிண்டில் இருந்தே நான் வந்து சோட்டி ஸ்டிச்சுக்கு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் இப்படி பஞ்ச் பண்ணுறது ஒரே இடத்துல தான் நான் வந்து அந்த பா ஷேப் போட்டிருக்கிறதுனால அதை தாண்டி கீழே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நான் வந்து அதுலேயே ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல எண்டு நாட் போடும்போது அந்த சோட்டி ஸ்டிச்சோட அந்த ஷார்ப்பான பார்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராடாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடம் வந்து ஈவனாக ஸ்டிச் பண்ண முடியும். இனி இந்த பா ஷேப் மாதிரி வர இந்த ஸ்லீப்பிங் லைனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம சோட்டி ஸ்டிச் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கிற அந்த ஸ்டிச்சுக்கு மேல் பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே தான், ஒரு ஸ்டெப் கீழே எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் சோட்டி ஸ்டிச். இந்த பக்கம் 2 ஸ்டிச், அந்த பக்கம் 2 ஸ்டிச்னு ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ராஸாக எடுத்துகிட்டு வருவோம். அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி க்ராஸாக இந்த பக்கம் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்பேஸுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து எங்கே ஜாஸ்தி பண்ணணும் எங்கே கம்மி பண்ணணுங்கிறது மாதிரி நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப லீனாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அந்த கார்னர் பார்ட்டில் வந்து நான் அதிலே தான் ஸ்டிச் பண்ணுறேன். அதை தாண்டி அந்த பக்கம் போகலை. ஏன்னா பா ஷேப் நம்ம அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கோம். அதை தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷேப் கரெக்டாக வராது. அதனால தான் நீங்கள் இப்போ எண்ட் பண்ணுறோம்ல, எண்டு நாட் போட்டு இந்த இடத்த கூட ப்ராடாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது லாஸ்ட்டு கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நடு சென்டரில் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச், ரைட் சைடு ஒரு ஸ்டிச், கொஞ்சம் கீழே லாங்காக எடுத்துக்கலாம். ஜாஸ்தி பண்ணணும், நம்ம வந்து சைஸை ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா 1-2 ஸ்டிச் போட்டுக்கலாம். கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கம்மியாக போட்டுக்கலாம். நம்மளோட தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம எந்த மாதிரி
ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல ஜாஸ்தி பண்ணி கம்மி பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த பக்கத்தில் இருந்து ஸ்டிச் பண்ணி அந்த பக்கம் எடுத்துக்கலாம். பா ஷேப் வந்து நம்ம எப்படி எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோமோ ட்ரா பண்ணி அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணுவோம்ல, எக்ஸ்ட்ரா அந்த செயின் ஸ்டிச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் கீழே எடுப்போம்ல, அது மட்டும் எடுக்க தேவையில்லை. பா ஷேப் நம்ம எங்கே வரைஞ்சிருக்கிறோமோ அதே இடத்துலையே நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கவனிங்க, அந்த இடம் வந்து ஷார்ப்பாக வருது. அந்த இடத்த ஷார்ப்பாக விட்டால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த இடத்துல வந்து 2-3 ஸ்டிச் கொடுத்து ஈவன் ஆக்குறோம். அதாவது நம்ம வந்து சோட்டி ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி 2-3 ஸ்டிச் வந்து அதில் கொடுத்துக்கணும். அப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடமும் ஃபினிஷ் பண்ணுற இடமும் ஈவன் ஆயிரும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 சைடுமே கரெக்டாக ஈவனாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். பாருங்கள், பா ஷேப் பாருங்கள், இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஸ்டிச் வந்து கம்மியாக தெரியுது. இங்கேயும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடமும் ஈவனாக ஸ்டிச்சஸ் வந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த சோட்டி ஸ்டிச் ஒரே டைரெக்ஷனில் வேணும், அதாவது அந்த பாக்ஸ் மாதிரி வருதில்ல, அது ஒரே டைரெக்ஷனில் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து சோட்டி ஸ்டிச் யூஸ் பண்ணி பா ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லா இடமும் ஈவனாக அழகாக வந்திருக்குது ஸ்டிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டால் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாட் போடும்போது த்ரெட் வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீடிலால் கீழே எடுத்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.